இன்னைக்கு தமிழ் உலகம் முழுக்க போய் பல பேர் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் திமுகவின் தியாகமும் திமுக தொண்டரின் உயிர் தியாகமும் முக்கிய காரணம் தெரிஞ்சு வச்சுங்க. சாதாரணமாக இப்ப இதெல்லாம் சொல்லி மொழியை திணிக்காதீங்கன்னு இப்ப தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபைட் பண்றாரு. நீ பள்ளிக்கூடத்துல நீ இந்திய கட்டாய பாடம் ஆக்குவேன்னு சொல்லு, 2100 கோடி என்ன நான் உங்களுக்கு 5000 கோடி கொடுக்குறேன்னு மோடி பேப்பர் கையில வச்சுக்கிட்டு பாண்ட் பேப்பர் கையில வச்சுக்கிட்டு தலைவர் மிரட்டுறாரு. அன்னைக்கு தந்தை பெரியார் சொன்னாரு, என் உயிர் உள்ளவரை இந்த மக்களை ராஜாஜி படிக்க கூடாதுன்னு தடுக்கிறத என் உயிர் உள்ளவரை நான் விடமாட்டேன்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு தலைவர் தளபதி பெரியாரின் பேரனாக தலைவர் தளபதி அறிவிச்சிருக்கிறாரு, என் உயிர் உள்ளவரை என் மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்திலும் கைவிட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். முந்தா நாள் சொல்லிட்டாரு, வா ஒரு கை பார்த்துக்கலாம், 2020 தேர்தல் நீ எத்தனை பயில கூட்டுவரையா கூட்டுவா, அவனை கூட்டுவா, இவனை கூட்டுவா, அடிமையை கூட்டுவா, தமிழ்ந்தவனை கூட்டுவா, ஊர்ந்தவனை கூட்டுவா, நான் அதிகாரத்துக்கு யார் காலையும் பிடித்தவன் இல்ல, யாருக்கிட்ட தமிழ்ந்து வந்தவன் இல்ல, பாத்துடலான்னு போற அறிவிச்சார். பாத்தீங்களா, இந்த தில்லு இது தமிழ் மரபு, இது திராவிட மரபின் தில்லு. இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் மோடியை பார்த்தாலே அப்படியே மூச்சு திணற முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, கூட்டணியில் இல்லாதவர்கள் கூட பெருமளவு இல்ல. கேரளாவில் கூட நீட்டை நடைமுறைப்படுத்திட்டாங்க. கேரளாவில் கூட இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரே முதலமைச்சர் யார் என்றால் அவர் தலைவர் தளபதி ஒருவர் தான். அதனால்தான் முடியல.